திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. இந்த பதிவில் முருகப்பெருமானின் அறுபடை வீட்டின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தின் புராண வரலாற்றை காணப்போகின்றோம். சங்க காலம் தொட்டு முருகப்பெருமான் ஆலயம் திருப்பரங்குன்றம் புராண வரலாற்று சிறப்பினை பெற்றுள்ளது. சங்க இலக்கியங்களுள் அதன் சிறப்பினை சங்ககால புலவர்கள் பாடி மகிழ்ந்துள்ளனர். முருகப்பெருமானின் சிறப்பினை இலக்கியங்கள் பேசுகின்றன. இப்போது கோயில் புராண வரலாறை பார்க்க போகிறோம். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்க செய்கையில் தன் தாயின் மடி மீது அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் உபதேசத்தை கேட்டு புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலம் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் பாவம் என்று சமய சாத்திரங்கள் கூறுகின்றன. இப்பாவத்திற்கு பரிகாரம் தேடியும் சிவனே தனக்கு குருவாக இருந்து மந்திரம் உபதேசிக்க வேண்டியும் முருக பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்ய தொடங்கியதாகவும் இதை பார்த்த சிவனும் பார்வதியும் தை மாத பூச விண்மீன் நாளன்று அவர் முன் தோன்றி அவரது தவத்தை ஏற்று அருள் புரிந்ததாகவும் தொன்மம் கூறுகின்றது. சிவன் சுப்பிரமணியர் கோயிலுக்கு எதிரே ஆதி சொக்கநாதராக அருள் பாலிக்கின்றார். குன்றத்திற்கு செல்பவர்கள் முதலில் சிவனை வணங்கிவிட்டு தான் முருகனை வழிபட வேண்டும் என்பது மரபு. இத்தலத்தில் இந்திரனின் விருப்பத்திற்கிணங்க முருகப்பெருமான் தெய்வானையை பங்குனி உத்திர நன்னாளில் திருமணம் செய்ததாக தல வரலாறு கூறுகின்றது. திருச்சிற்றம்பலம்.